குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. நம்பினால் நம்புங்கள் இந்த தலைப்போட பெயர். பார்த்திங்கன்னா சில பெயர்கள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பாரதி, ஆனந்தி, காமேஸ்வரி, பரமேஸ்வரி, சரஸ்வதி, முருகேஸ்வரி, தி அப்படின்னு இந்த முடிகிற இந்த பெயர்கள்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஆப்ஸ்டக்கிள்ஸ் நிறையவே இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், நிம்மதியான வாழ்க்கை இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஒரு ஹாப்பினஸ் இருக்காது. பணம் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை, பணம் இல்லாதவங்களுக்கு எந்த பிரச்சனை. தீ 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 நான் பார்த்துட்டேன், நிறைய பேருக்கு நான் பார்த்துட்டேன். எங்கள் குடும்பத்திலேயே நான் நிறைய பேருக்கு பார்த்துட்டேன். நிம்மதியான வாழ்க்கை இல்லை, பிரச்சனை. பெண்களோட பெயர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தீ அல்லது ஆ அப்படி தான் முடியும். ரம்யா, ராதிகா, உமா, பாலா, ரமா, பாமா. இப்போ நான் இந்த தீ தீ நீ தீ அப்படின்னு ஏதாவது பேரையாவது முடிகிறது பார்த்திங்க அப்படின்னா அப்ஸ்டக்கிள்ஸ் நிறைய இருக்குது. இப்போ இல்லைனாலே ஃப்யூச்சரில் அவங்க நிறைய இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பேர் அப்படியே இருக்கட்டும். இப்போல்லாம் ஆதார் கார்டு, பான் கார்டு அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது, பெரிய தலைவலி. அந்த ஏற்கனவே இருக்கிற பெயர்கள் அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. இனிமையாக, நல்ல இனிமையாக உச்சரிக்கும்படியான, முழுமையாக உச்சரிக்கக்கூடிய ஸ்வீட் நேம்ஸ். ரமா, உமா, பாலா, காவ்யா, ராதா, மாலா, சாரா, இந்த மாதிரி முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இனிமையான பெயர்களை வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 30 முறை அதை எழுதுங்க. எழுதி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே பலன்கள் உங்களுக்கு கண்கூடாகவே தெரியறதுக்கு ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆனந்தின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட ப்ராப்ளம். பரமேஸ்வரின்னு இருக்காங்க, பயங்கரமான ஹெல்த் இஷ்யூஸ். லக்ஷ்மின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் போராட்டம். சரஸ்வதின்னு ஒருத்தர் இருக்காங்க, இளமையிலேயே 30 வயசுலாமே காலமாயிட்டாங்க. 32 வயசுலாம் வாழக்கூடிய வயசில் திருமணமாகாமையே கன்னியாகவே காலமாயிட்டாங்க. இந்த மாதிரி பல பெயர்களை நான் பார்த்துருக்கேன். அதனால் உங்களுடைய பெயர்களை நீங்கள் கெசட் எல்லாம் மாற்றாதீங்க. இந்த மாதிரி மட்டும் என்ன கடைசியில் தீ நீ இதெல்லாம் வரக்கூடாது. லைஃப்பில் அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கும். இது எதுக்கு நமக்கு தெரிஞ்சு இதுக்கு போய் குழியில் விழுகணும்? ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணி பார்ப்போம். ஒத்து வந்தால் பண்ணுவோம், இல்லை விட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே. என்ன பண்ண முடியும்? அப்புறம் வேறு என்ன பண்ண முடியும்? விதி விட்ட வழி. விதி மதியால் வெல்லலாம், அந்த மதியை வெல்வதற்கும் விதி வேண்டும். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா முருகா, முருகன், சரவணன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இறைவனோட பேர்கள். டே முருகா அங்கே வாடா, டே சரவணா அங்கே வாடா, டே ஐயப்பா இங்கே வாடா, டே ஈஸ்வரா இங்கே வாடா. நம்ம அப்படி கூப்பிட முடியாது. அதனால் அதே மாதிரி வாழ்க்கையில் காந்தி சுடப்பட்டார், இந்திரா காந்தி சுடப்பட்டார், ராஜீவ் காந்தியினுடைய மரணம் கோர மரணம், சந்தி காந்தியினுடைய மரணம் கோர மரணம். அதுமாக கோரம் மரணம் அடைந்தவனுடைய தலைவருடைய பெயரையும் தயவு செஞ்சு வைக்காதீங்க. அகால மரணம் அடைந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தலைவர்களோட பெயரெலாம் நீங்கள் தயவு செஞ்சு வைக்காதீங்க. சரிங்களா? சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன். எல்லாவற்றுக்கும் ஒரு சக்தி உண்டு, மந்திரங்களுக்கும் சக்தி உண்டு, பயிர்களுக்கும் சக்தி உண்டு. உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகள் ஏதாவது தேவை இருந்தது அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9952615649. என்னுடைய அலுவலகம் கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது. என்னுடைய அலுவலக தொலைபேசி எண் பார்த்திங்கன்னா 0422359038. இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு.